நான் உங்கள் அசோக். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இன்ட்ராடே ஸ்க்ரீனரில் எக்ஸாக்டாக என்ன ஸ்கிரிப்ட் கிடச்சிருக்குன்னா, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கம்பெனி வந்து க்ரோ அப்படின்ற ஸ்கிரிப்ட் கிடச்சிருக்கு. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ரோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த ஸ்கிரிப்ட் தான் வச்சுருக்கேன் டிஸ்பிளேயில். ஸோ நம்மளோட பையிங் ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக ஹை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய 152.25. அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஷீட்டில் இண்டிகேட் பண்ண ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ப்ரைஸ் தான். அந்த ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு பையிங்க்கான மொமெண்டம் வந்து ரைஸ் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடங்களில் வந்து நம்ம பை பண்ணும்போது நமக்கான எக்ஸிட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் என்னோடய இன்ட்ராடே லெவலில் 7% வந்து ப்ராஃபிட் கிடச்சதுன்னா எக்ஸிட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த அடிப்படையில் 152 to 162 ரேஞ்சஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கான ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சு போச்சு. ஸோ கரண்ட்டில் இன்னொரு மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் சூப்பர் ட்ரெண்டை ட்ரையல் பண்ணி கொண்டு போகிற வரைக்கும், அதாவது கீழே க்ளோஸ் ஆகிட்டு பிரேக் ஆகிற வரைக்கும் நான் அந்த பொசிஷன்ஸை கேரி பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளோட ட்ரேட்ஸில் பிரேக் அவுட்லேருந்து 7% வந்து மேலே போனதுனால ஆல்மோஸ்ட் 35% வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ரோ ஒரு நல்ல ட்ரேடாக நடந்திருக்கு ஃபார் இன்ட்ராடே. தேங்க்யூ.